வீட்டில் எல்லாருமே வந்து இங்கே பூ வைக்கிறதுக்காக போகிறாங்க ராகினி வீட்டுக்கு. அங்கே வந்து ராகினி அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. பொண்ணு வந்து வந்திருக்கு பாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காரு அஜய். எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ராகினி வந்து தாத்தா கிட்ட வந்து கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து செம்ம கடுப்பாகுது நம்ம வந்து காவேரிக்கு. காவேரி வந்து செம்ம டென்ஷனாக பார்த்துருக்காங்க. காவேரி நீயாம்மா வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷமா, நீ இருக்க இடத்துலேயே பாரு உன் ஃப்ரெண்டும் வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பில்டப் பண்ணுறாரு பசுபதி. இதெல்லாம் பார்க்குற காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வாமா வீடு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி வரமாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி ஒரு இடத்த போய் நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக பின்னாடி வந்து கண்ணை மூடுறாங்க ராகினி. அதை பார்த்த காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கையை எடுக்கிறியா முதல்ல அப்படின்றாங்க. என்ன என் ஃப்ரெண்டை தான் இப்படி பண்ணுறேன், நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், நான் தேவையில்லாமல் பேசியிருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் பார்த்தியா எப்படி உன் வீட்டுக்கு வர போகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு அஜய் பிடிச்சிருக்குன்னு நினச்சியா? எனக்கு அஜயெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நான் ஏன் தெரியுமா வரேன், உன்னை விருப்பேற்றணும், உன்னை அழ வைக்கணும், எனக்கு அதுதான் சந்தோஷம். எங்கள் 2 பேருக்கும் என்ன சந்தோஷம் தெரியுமா, அந்த வீட்டுக்கு வந்து உன்னை அழ வச்சு வேடிக்கை பார்க்கணும், உன்னை பழி வாங்கணும். அதுக்காக தான் அந்த வீட்டுக்கு நான் வரேன். எங்கள் அப்பாவும் அதுக்காக தான் அனுப்புகிறாரு. சே நீங்களாம் மனுஷங்களா? அவளுக்கு தான் அறிவில்லை, உங்களுக்கு சுத்தமாக இல்லையா? அவ்வளோதான் காவேரி, வேறு என்ன சொல்கிறது? ஒரு வீட்டுக்கு பழி வாங்க பொண்ணு அனுப்புவீங்களா, வாழ வைக்க அனுப்புவீங்களா? சே உங்களை நினச்சா என்ன சொல்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. அப்படியே முறைக்கிறாரு பசுபதி. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. விஜய் வந்து ஏன் காவேரி இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பின்ன என்ன சொல்கிறது, அங்கே போய் எப்படிலாம் வந்து வெறுப்பேற்றுறா தெரியுமா அவ? யார்? எல்லாம் ராகினி தான். ராகினி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க, முதல்ல சிரிக்கிறது நிறுத்துறீங்களா அப்படின்னு. வேறு என்ன காவேரி பண்ண சொல்கிற, அவள் பழிவாங்க வரான்னு அவளே சொல்லியிருக்கா. சரி பழிவாங்க வந்தால் வீடு என்ன ஆகுறது தெரியுமில்ல உங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்க யாரும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவள் பழிவாங்க வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையே, பின்ன சிரிக்காமல் என்ன பண்ணுறது? ஏன் அப்படி சொல்கிறீங்க? பின்ன உனக்காக தானே பழிவாங்க வரா, உன்னை வெறுப்பேற்றி பார்க்க தானே வரா, நீ இங்கே இருந்தால் தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே. ஆமாம் காவேரி, நம்ம அக்ரிமெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். அப்புறம் அவள் வந்துட்டாலும் பிரயோஜனம் இல்லைல்ல, அவள் உன்னை பழிவாங்கன்னு நினச்சாலும் நீ இருக்க போகிறதில்ல. அப்புறம் யாரை பழி வாங்குவா, எங்களையா பழி வாங்குவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஏமாந்து போவா, இதுதான் நடக்க போகுது அப்படின்னோடனே காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே காவேரி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஏன் காவேரி நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னோடனே ரொம்ப கரெக்டுங்க, ரொம்ப கரெக்டு. நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அதுதானே ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. காவேரி நான் அப்படிலாம் சொல்ல காவேரி, வேறு எப்படி சொல்கிறீங்க? அவள் வந்தாலும் என்னை பழி வாங்க முடியாது, நான் வீட்டை விட்டு போயிடுவேன் தான் சொல்கிறீங்க. சொல்லுங்கங்க, நல்லா சொல்லுங்கள். இப்போ என்ன, நான் அந்த டைமுக்கு போயிடணும், அப்போ அதுக்காக தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அந்த டைமுக்கு போயிட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாடுவீங்க, அவ்வளோதானே அப்படி சொன்னோன்னே. இல்லை காவேரி, நான் ஏன் சொல்ல வந்தேன்னா நீ அந்த டைம் போயிடுவல்ல, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக போக தான் செய்வேன். ஆனால் அதுக்காக இந்த வீட்டுக்கு பிரச்சனை தேடி தந்துட்டு நான் போக மாட்டேன், புரியுதா? இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது, அதில் நான் உறுதியாக இருக்கேன். இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. தாத்தா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நான் நேசிக்கிறேன், அதனால் எல்லாருமே என்னை பொறுத்துட்டு சந்தோஷமாக அடையணும். ஆனால் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீட்டில் உள்ளவங்களாம் கஷ்டப்படுத்திட்டு போகிற அளவுக்கு நான் வந்து குடும்பக்காரி கிடையாது, புரியுதா? தேவையில்லாமலாம் பண்ணாதீங்க அப்படி சொன்னோன்னே நான் அப்படியே காவேரியை பார்க்குறேன். காவேரி நான் சொல்கிறத நான் எதுவும் பேச விரும்பல விஜய், தயவு செய்து விட்டுருங்க என்ன அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் வந்து யோசிக்கிறாரு, காவேரி என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டில் வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. பார்த்தீங்களா அந்த பசுபதி இப்படி பண்ணிட்டாரு, அவங்க வீட்டில் வந்து சம்மந்தம் வந்து பேசி முடிச்சுட்டாங்களாம், அவ்வளோதான், சீக்கிரமாக நிச்சயதார்த்தம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இது முடியுது.